இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த 7 வேண்டாம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட யாத்ராகமம் 20:16 பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று போடப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சி. இன்றைக்கு 6வது நாளாக நமக்கு வேண்டாம் என்று சொல்கிற காரியங்கள், பொய் சாட்சி நமக்குள் வேண்டாம். பொய் சாட்சி நமக்கு தெரிந்த ஒன்றை தெரியாது என்றும் தெரியாத ஒன்றை தெரியும் என்று கூறுவது. சில நீதிமன்றங்களே பார்த்திங்கன்னா சில வழக்குகளுக்கு பொய் சாட்சிகள் அநேகம் இருக்கும். அவர்கள் அந்த பொய் சாட்சி சொல்பவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க முன்பாக வந்து முன்னாடி சொல்ல, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லைன்னு சொல்லி துணிகரமாக பொய் சொல்ல. சில நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த பொய் சொல்கிறவர்கள், இப்படிப்பட்ட பொய் சாட்சி சொல்கிறவர்கள் அங்கே பல ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறார்கள். கடுமையாக தண்டனை கொடுக்கப்படுகிறது. கனடாவில் இப்படி பொய் சாட்சி சொல்கிறவங்களுக்கு 14 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கிறார்கள். இன்னும் இங்கிலாந்து, வேல்ஸ் நாடுகளில் இப்படி பொய் சாட்சி சொல்கிறவர்களுக்கு என்று 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிற வழக்கம் இருந்து வருகிறது. இன்னும் ஒரு சில நாடுகள் 5 ஆண்டுகள் வரை கொடுக்கிறார்கள். இன்னும் சில நாடுகளிலே பொய் சாட்சி சொல்ல தூண்டுகிறவர்களை அவர்களையும் குற்றவாளிகளாக தீர்க்கிறார்கள். சில இடங்களிலே ஆயுள் தண்டனையாக வைக்கிறார்கள். இந்த பொய் சாட்சி என்பது கொலை செய்வதற்கு சமமான ஒன்று. ஒருவேளை ஒருவரை பொய் சாட்சி சொல்லி அவர்களுக்கு வருகின்ற தண்டனை அது ஒரு கொலைக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறார். பாருங்க, இந்த பொய் சாட்சி என்னதான் கர்த்தர் அறிவறிக்கிறார். ஒருவேளை நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பொய் சொல்கிறோம், தவறு செய்கிறோம். என்ன செய்தாலும் பிறருக்கு விரோதமாய் நாம் சொல்கின்ற சாட்சி, இவர்கள் இப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒத்துக்கொள்கிறோமே, இல்லை அவங்க இப்படி தான், இல்லை உண்மைக்கு மாறாக நாம் பேசுவது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. யோபு 13:4 நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொல்லி யோபு சொல்கிறான். அவனுடைய அனுபவத்தில் அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பொய்யை பிணைக்கிறவர்கள். அவனை குறித்து அவங்க நண்பர்கள்லாம் பொய் சாட்சி சொல்கிறார்கள். பாருங்கள், வேதாகமத்திலும் அநேக காரியங்களை சொல்லலாம். இன்னும் வேதாகமத்திலே இன்றைக்கு நாம் முன்வைக்க விரும்புகிறது யூதாஸ் காரியத்து. அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கின்ற பொய் சாட்சி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பொய்யாக சாட்சி எடுக்கிறான், முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். காரணம், அவனுக்குள்ளாக நாம் எல்லாரும் அறிந்திருக்கோம்ல, அவன் பொய் சொல்வதற்கு, அவன் இப்படி காட்டி கொடுப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்ன என்றால் பணம், காசு என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, அதையும் தாண்டி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக ஒரு காரியம் இருக்கிறது. அவன் ஆண்டவரை நம்பவில்லை, தன்னோடு ஊழியம் செய்கின்ற பல அற்புத அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரை விட அவன் பிரதான ஆசாரியன் இன்னும் ஜனத்தின் மூப்பர்கள் சொல்ல கேட்கிறான். அவர்கள் சொல்கிறான், அவர்கள் ஜனத்தின் மூப்பர்கள் இன்னும் பிரதான ஆசிரியர்களோட அவன் பேசுகிறான். இது 1 நாள் 2 நாள் நடக்கிற காரியம் அல்ல. ஒரே நாளிலே அவன் காட்டி கொடுக்க அவன் வகை தேடவில்லை. அவனுக்குள்ளாக எழுகின்ற ஒரு காரியம், பிரதான ஆசாரியனுடன் அவன் தொடர்பு வைத்துக் கொள்கிறான். அதன் மூலமாக அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம். அவன் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 27:4 குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். பாருங்க, அவனுக்குள்ளாக ஒரு உணர்வு,
குற்றமில்லாத ஒரு இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். அப்போ அவனுக்குள்ள என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குற்றமுள்ளவர் என்று அவனுக்கு தவறாக ஆலோசனை நிமித்தம் அவனுக்குள்ள ஒரு உணர்வு, இயேசு செய்கிறதெல்லாம் தப்பு, அவர் மேசியா இல்லை, அவனுக்குள்ளாக ஒரு அவர் பிசாசின் மகன் அப்படின்ட்டு பிரதான ஆசாரியர்கள் சொல்கிறதெல்லாம் நம்பி தான் இந்த யூதாஸ் காரியத்தை ஏமாந்து போனான். அவன் தவறான சாட்சியை கொடுக்கிறான், அவன் தூண்டப்படுகிறான். பிசாசு அவனிடம் புகுந்தது, அவன் தவறு செய்கிறான். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 14:25 மெய்சாட்சி சொல்கிறவன் உயிர்களை ரட்சித்துக் கொள்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்யை ஊதுகிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 12:17 சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 31:18 நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடு இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக என்று தாவீது சொல்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் பொய் சாட்சி சொல்கிறோமா? ஒருவேளை யாரையாவது குறித்து யாராவது ஒருத்தர் தவறாக சொல்லும்போது நாமளும் ஒத்துக்கொள்கிறோமா? ஆமாம், அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்கிறோமா? தவறு பொய் சாட்சி சொல்கிறோமா? ஒருவரை குறித்து தவறாக பிணைக்கிறோமா? சிலர் பார்த்திங்கன்னா பொய்யான காரியங்களே சொல்லுவாங்க. திருமண காரியம் வந்து விட்டாலும் சரி, ஏதாவது பொய், மாப்பிள்ளை இவ்வளோ வேலை செய்கிறார், இப்படி பெரிய வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி ஏதோ பொய்யான சாட்சிகளை சொல்லி தவறான காரியத்தை சொல்லி திருமணத்தை முடிக்கிறார்கள். சிலர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கணவனை குறித்து மனைவி பொய் சாட்சி சொல்கிறார், மனைவியை குறித்து கணவன் பொய் சாட்சி சொல்கிறார். இப்படி சாட்சிகள் சில நேரங்களிலே நாம் பொய்யாக சொல்லிவிடுகிறோம். நாம் சிந்திக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன் இசப்பா. எங்களுடைய வஞ்சகமான வார்த்தைகளை எங்களை விட்டு அகற்றி போடுங்க. மற்றவர்களோடு நாங்கள் பேசும்போது மெய் சாட்சியை பகிர்ந்து உண்மையானதை உண்மை என்று சொல்லப்பட்ட உணர்வை எங்களுக்கு தாங்க. ஒருவேளை நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டுடைய உடைய ரத்தம் எங்களை கழுவட்டும் கத்தாவே. இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களோடு பேசுகின்ற எல்லாரோடும் நாங்கள் உண்மையே பேச நீங்கள் பக்குவப்படுத்துங்க. நீங்கள் அருவருக்கிற அந்த காரியம் எங்களுக்கு வேண்டாம் கத்தாவே. இந்த பொய் சாட்சி எங்களுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள்கிட்ட அகற்றி போடுங்க. நம்முடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், உண்மையாக்குறேன். மீட்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமேன். மகிமை